வணக்கம், இது உங்கள் Rajtecinfo. அனைத்து புத்தம் புதிய தகவல்களும் உடனுக்குடன் தமிழில் அறிய எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். வணக்கம், இது உங்கள் Rajtecinfo. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது போக்கோ இன்னைக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்கிற M2 அப்படின்ற ஸ்மார்ட் போனை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கன்லாம் கிளிக் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. சரி வாங்க பார்க்கலாம். போக்கோ வந்து பார்த்தீங்கன்னா குளோபலாக நேற்று வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வந்து லான்ச் பண்ணாங்க. போக்கோ X3 NFC அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 199 யூரோக்கு வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா செக்மெண்ட்டில் வர மாதிரி ஒரு சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. குவால்காம் ஸ்னாப்டிராகன் 730Gயில் வர ஒரு சிப்செட்டோட சேர்த்து தாறுமாறான ஒரு ஃபோன் தான். டீட்டெயில் ரிவ்யூ கீழே இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள் எப்படி இருக்குன்ற. கூடிய விரைவில் அந்த ஃபோன் வந்து இந்தியாவில் லான்ச் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி திடீர்னு அப்படின்னு இன்னைக்கு வந்து இந்த M2 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்களோட M2 Pro அப்படின்ற ஒரு சூப்பரான ஸ்மார்ட் ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு 15,000 ரூபாய் செக்மெண்ட்டில் ஒரு சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன் தான். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் நம்ம அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள் அந்த ஸ்மார்ட் ஃபோனை. ஒரு 5 ரூபா செக்மெண்ட்டில் நீங்கள் நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது போக்கோ M2ஓட ஸ்பெசிஃபிகேஷன். இது டிட்டோ ரீபிராண்டட் வெர்ஷன் மட்டும் இல்லாமல் ஒரு காப்பி வெர்ஷன் சொல்லலாம். யாருதுன்னு சொல்கிறது அவங்க ஃபோனே தான். Redmi 9 Prime அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு முன்னாடி வந்த ஸ்மார்ட் ஃபோனோட அப்படியே காப்பி பண்ணியிருக்காங்க. அதில் சின்ன ஒரு வித்தியாசம் தான் இருக்குது. அது என்னன்றதை பார்க்கலாம். நமக்கு பார்க்கணும். இந்த போக்கோ M2 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனை பார்த்தோன்னா 9.1 mm திக்னஸில் வருது. பிளாஸ்டிக் பாடி தான் கொடுத்துருக்காங்க. 198 கிராம் ஃபோனோட வெயிட் இருக்குது. 6.53 இன்ச்சஸ் கொண்டு ஒரு IPS LCD டிஸ்பிளே அதில் கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD ரெசல்யூஷன் உங்களுக்கு இருக்குது. 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது. பிக்சல் டென்சிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 395 கொடுத்துருக்காங்க. ஒரு வாட்டர் டாப் நாச்சும் உங்களுக்கு இருக்குது. கொரில்லா கிளாஸ் வெர்ஷன் 3 கொடுத்துருக்காங்க. ப்ரொடெக்ஷனுக்காக 83.06% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ உங்களுக்கு இருக்கும். சேம் அதே தான் Redmi 9 Prime உங்களுக்கு என்ன இருக்கோ அதே எடுத்து கொடுத்துருக்காங்க. பேர் மட்டும் போக்கோ அப்படின்னு மாற்றிருக்காங்க. சிப்செட்டை பற்றி பார்க்கலாம். சேம் சிப்செட் மீடியாடெக் ஹீலியோட G80 அப்படின்ற 2 GHz கிளாக் ஸ்பீடு கொண்ட ஒரு சூப்பரான ஆக்டா கோர் சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. மாலி G52 ஒரு நார்மலான கேம் இல்லை. உங்களுக்கு PUBG வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிட்ரேஞ்ச் செட்டிங்ஸ் வரைக்கும் தாங்கும். உங்களுக்கு என்ன அடித்தாலும் உங்களுக்கு தாங்கக்கூடிய ஒரு ப்ராசஸரும் ஒரு ஜிபியும் தான். இது பேஸ் வேரியண்ட்டு வரும்போது 6GB ரேம் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே 6GB தான். இன்டர்னல் ஸ்டோரேஜ் 2 வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. 6GB ரேமும் இல்லை 6GB 64ம் 6GB 128 2 வேரியண்ட் உங்களுக்கு வருது. 10,999 ரூபா, 12,499 ரூபா, 15,000 ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எக்ஸ்டர்னல் உங்களுக்கு 512GB இருக்கும், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கேமரா செக்மெண்ட் அப்படின்னு வரும்போது அதே அலைன்மெண்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க. Redmi 9 Primeல எப்படி இருக்கோ சேம் டிட்டோ அலைன்மெண்ட்டு. 13 மெகாபிக்சல் மெயின் சென்சர் f2.2 அப்பாச்சரில், அடுத்து 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் f2.2 அப்பாச்சரில், 5 மெகாபிக்சல் ஒரு மேக்ரோ f2.4 அப்பாச்சரில், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சல் டெப்த்து, இதுவும் வந்து 2.4 அப்பாச்சரில் கொடுத்துருக்காங்க. LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்குது பின்னாடி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. f2.0 அப்பாச்சரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் HD ரெசல்யூஷன் டிஸ்பிளேல இருக்குது. மேலேயும் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் வந்து 1080pல 40 ஃப்ரேம் பெர் செகண்டில் உங்களுக்கு ஷூட் பண்ணிக்கலாம் வீடியோன்னு சொல்லியிருக்காங்க. பேட்டரி அப்படின்னு வரும்போது 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தாலும் பாக்ஸில் உங்களுக்கு 10 வாட் சார்ஜர் தான் வருது. 15 வாட் வேணும்னா நீங்கள் செப்பரேட்டாக வாங்கிக்கலாம். இல்லை டுவெல் 4G சப்போர்ட்டும் இருக்குது உங்களுக்கு. ப்ளூடூத் 5.0 சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்குது. வைஃபை, வயர்லெஸ் FM ரேடியோ, P2I ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப் கோட்டிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது சின்ன சாரல் எல்லாம் தண்ணியெல்லாம் பட்டாலும் எதுவும் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி எல்லா சென்சரும் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, அதுவும் Android 10 MIUI 11 லான்ச் பண்ணாங்க. MIUI 12 இப்போ அப்டேட் ஆச்சு Redmi 9 Prime. சேம் இதுவும் அங்கேயே தான். பட் போக்கோ லான்ச்சர் 2.0 இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால் ஆட்ஸ் வந்து இருக்காது. 9 Primeல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஆட்ஸ் வரும், இதில் வந்து ஆட்ஸ் இருக்காது. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். போக்கோ இதில் மட்டும் மாற்றிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா வேரியண்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4GB வந்து 64GB உங்களுக்கு Redmi 9 Prime 10,000 ரூபாய்க்கு இருக்குது. இதில் வந்து ஒரு 1000 ரூபாய் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா 6GB ரேமும் 64GB இன்டர்னலும் வாங்கிக்கலாம். அதான் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா போக்கோ விவேல கொஞ்சம் டிஃப்ரெண்ட், உங்களுக்கு ஆட்ஸ் கொஞ்சம் வராமல் இருக்கும். அதுவும் கொஞ்சம் அதுதான் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு. மற்றபடி சேம் டிட்டோ ஃபோன் தான், அதே இது தான்.
இல்லை எனக்கு கொஞ்சம் ஹையர் வேரியண்ட் வேணும்னா 6GB 128GB 12,499 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபெடரல் பேங்க் டெபிட் கார்டு, HDFC டெபிட் கார்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 750 ஸ்பாட் ஆஃபர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10,250 வாங்கிக்கலாம். அதாவது 6GB RAM 64GB இன்டர்னலில். போக்கோ M2 எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ரெஸ் பண்ணுங்கள். சரி, அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கலாம். அதுக்கு நன்றி, வணக்கம்.